வெரி குட் சதீஷ். இப்படியெல்லாம் எங்க காலத்துல எல்லாம் இல்லை. உங்க என் காலத்துல காலத்துல இல்ல சார். என் இல்ல காலத்துல இல்ல. இல்ல அதாவது ஆமா. அதாவது ம். என்னன்னா, see, இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அது வேற விதமா பண்ணி ஒரு அனுபவமா பார்த்து 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 தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம எல்லாம் வயசுல இப்போ இது ஒரு ப்ரொசீஜரா கொடுக்கும்போது நல்லா இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷனும் நல்லா இருக்கு. இது ரொம்ப சுலபமா பிள்ளைங்களுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வழி. இத கரெக்டா பண்ணோம்னா நல்லா அந்த நாலேஜ் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு நல்ல பிரசன்டேஷன், ஒரு நல்ல புக்குன்னு நினைக்கிறேன். முழுசா இவ்வளவுதான் சொல்றாங்களா, வேற எதனா சொல்லியிருக்காங்களா? அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார். இது வந்து இன்ட்ரோடக்டரி புக்கு. நீங்க அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டா வேணும்னா அடுத்த புக்கு நான் லைப்ரரியில இருந்து எடுக்கணும். பட் இது வந்து எனக்கு யங் கிட்ஸ், லைக் ஒரு நீங்க இப்ப குழந்தைகளுக்கு, வளர்ற 5 to 10. குழந்தைகளுக்கு ஆமா. நம்ம எப்படி மணி இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்றது தான். எப்படி ஆமா பணத்தை சார். சொல்லி கொடுக்குறோம், எக்ஸாக்ட்லி சார். என்ன ஏன்னா அப்படின்றது சார், எனக்கு இன்னைக்கு பெருசா இருக்கிற. வந்து ஒரு உறுத்தல் இருந்தது எப்போதுமே. என்னன்னா சார், இப்ப எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்னா போயிட்டு பெரியவங்க காலில் விழுந்து 500 ரூபாய் தராங்க. அதை வந்து ஒரு ப்ராக்டிஸா வச்சுக்கிறாங்க. அப்போ போய் நான் காலில் விழுந்து வாங்கிக்கிறேன், அப்புறம் எனக்கு என்ன தேவையோ வாங்கிக்கிறேங்குது. ஸோ அதுல வந்து ஒரு எந்த வித சென்ஸாவும் தெரியல. ஆமா. பட் அஃப்கோர்ஸ் லைக் அவங்கள்ட்ட போய் நான் பேச முடியாது, இப்படின்னா பண்ணாதீங்க அப்படின்ட்டு. பட் வேற என்னென்ன பண்ணலாங்கும் போது இந்த புக்கு படிக்கும் போது எனக்கு தோணுச்சு, நாளைக்கு குழந்தை வந்து விழுது அப்படின்னாலும் நான் உனக்கு டெய்லி 300 ரூபாய் தரேன். நீ இந்த 15 நாள் வந்திருக்கியா வெக்கேஷனுக்கு, டெய்லி உனக்கு 50 ரூபாய் தரேன். 10 நாள்ல 500 ரூபாய் வந்துடும். அப்ப அந்த அந்த பிக்சட் டெய்லி சேவிங் வந்துடும். இல்ல நீங்க டைஸ் எடுத்து உருட்டுறா எவ்வளவு உழுகுதோ அப்படின்னு நீங்க ஒரு கேம் வைக்கும்போது, வீட்டுல 10 நாள் உங்க பேர பிள்ளையோ இல்ல வேற கெஸ்ட் யாராவது குழந்தைங்க வந்திருந்தாலோ அந்த மாதிரி ஒரு கேம் மாதிரி கொடுக்கும்போது ஒரு ஒரு எஜுகேஷனும் வரும். அது எப்படி விழுந்தாதான் காசு அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை தூக்கிட்டு ஒரு மணி லேர்னிங்கோட இது வரும்போது டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தாட்டு. பட் சில பேருக்கு அது எதிர்கருத்தா இருக்கும், மரியாதை இதுல செலுத்துறாங்க அந்த இது பொறுத்து. டைஸ் ஒர்க்ன்றது நல்ல கான்செப்ட் தான். ஆனா அந்த ம். கான்செப்ட்ல என்ன பிரச்சனைன்னா, ஈஸியா பணம் கிடைச்சிருமா? அது 1 ரூபாய் இருந்தாலும் 5 ரூபாய் இருந்தாலும் அந்த ஒரு அது அந்த ஒரு டைம் தான் சார். இதை நான் உங்களுக்கு கண்டினியூஸா ரிப்பீட் பண்ணணும்னு பண்ண சொல்லல. போறது இல்ல, அது இல்ல. ம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அதை கொஞ்சம் கொஞ்சம் டைஸ் ஒரு நாளைக்கு உருட்டுறது, ஒரு நாளைக்கு வேற வேலை செய்யுது, வேற வச்சுக்கலாம், அதை நீங்க அந்த மிக்ஸ் மாதிரி பண்ணலாம். ஏதாச்சும் சிஸ்டம் மாத்தினோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ம். அப்படின்றது என்னோட பார்வையில தோணுது. சிந்திப்போம், அதை ஆமா. எல்லாரும் பேசுறத வச்சு. ஓகே. ஓகே சார். வசந்தி மேடம் இருக்கீங்களா? ம். ஆ, இருக்கேங்க சார். பேசுங்க. சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஹ், ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அந்த புக்கும் நல்லது. இந்த சின்ன வயசுல நீங்க வந்து குழந்தைக்கு இவ்வளவு மணியை பத்திலாம் சொல்லி கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நல்லது. என்னோட இங்கே வந்து மணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், இதை இங்கே கான்செப்ட் நிறைய இவங்க மணிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் மணியை அப்படின்ட்டு நிறைய குழந்தைங்களுக்கு அனுபவபூர்வமாக அவங்க நிறைய கற்றுக்குறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து 10 12 வயசுலாம் அவங்க வந்து லான் மூவ் பண்ணுவாங்க. இப்போ எதிர்த்த வீட்டிலேருந்து ஒரு பையன் வந்து எங்கள் வீட்டில் லான் மூவ் பண்ணால் அவனுக்கு $20 ஒரு தடவை பண்ணான். இத்தனைக்கும் அவனோட அப்பா டாக்டர், ஆனால் அவன் வந்து ஆர்த்தோபெடிக் டாக்டர். இத்தனைக்கும் அவன் அந்த பையன் வந்து என்கிட்ட கேட்டான், உங்கள் வீட்டில் நீங்கள் வயசானவங்களா இருக்கிறீங்களே, நான் வந்து பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டான். ஆஹா வந்து பண்ணுப்பா அப்படின்னேன். அவனுக்கு $20 கொடுக்குறோம். சாட்டர்டே காலையில் வந்து பண்ணிட்டு போயிடுவான். 12 வயசு பையன். அவன் பண்ணிட்டு போவான், அவனுக்கு $20 கொடுப்போம். இப்போ என்னோட பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என் பையன் வளரும்போது நான் இதெல்லாம் பண்ணது கிடையாது. ஆனால் என் பையன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொண்ணுக்கு வந்து பேத்திக்கு 7 வயசு, சின்ன பையன் 5 வயசு. அவனை ஒன்றும் சார் இல்லை. இப்போ பொண்ணு 7 வயசு பொண்ணுக்கு வந்து நல்ல விவரம் தெரியறதுனால அவளோட ரூம் அவள் க்ளீன் பண்ணா, அதாவது பெட்ஷீட்டை நீங்கள் சொன்னாப்புல தான், பெட்ஷீட்டை மடித்து வைக்கணும், அழுக்கு துணியெல்லாம் கொண்டு வாஷிங் மிஷினில் போடணும், அவளோட பைஜாமா எல்லாம் அங்கங்கே சிதறி கிடக்கக்கூடாது, புஸ்தகத்தெல்லாம் எடுத்து ஒழுங்காக வச்சிருக்கணும். இதுக்கு $5 கொடுக்குறாங்க, ஒரு வாரத்துக்கு $5. அவள் வந்து என்கிட்ட சொல்லிடுவா, நான் போனோன்னே, பாட்டி டோன்ட் க்ளீன் மை ரூம் அப்படின்ட்டுருவா. ஏன்னா அவள் க்ளீன் பண்ணாதான் அவளுக்கு ரூபா. அதனால அவள் வந்து டோன்ட் க்ளீன் மை ரூம், மை மாம் வில் நாட் கிவ் மீ மணி அப்படின்ட்டுருவா. அதுக்கப்புறம் அவ கொஞ்சம் மணி சேவ் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சுட்டு, நான் போன தடவை போகும்போது ஒரு ஏடிஎம், அதாவது கிட்ஸ் ஏடிஎம் மெஷின் ஒன்று வாங்கி கொடுத்தேன். இங்கே கிடச்சிது. அது வந்து எப்படி அப்படின்னா, அதுலேருந்து கோடு இருக்கும். அவளே அவள் ரூபாயை போட்டுக்கலாம். கோடு இருக்கும். அந்த கோட் அவளே ஒரு கோடை கிரியேட் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கதவு திறக்கும். கதவு திறக்கும், அதுலேருந்து ரூபா எடுத்துக்கலாம். ஸோ இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அதுக்கப்புறம் அவகிட்ட கேட்குறாங்க. அவள் வந்து ஒரு $20 எவ்வளோ சேவ் பண்ணுறாளோ அவளோட ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே வந்துச்சு. அப்போது என் மருமக சொன்னா, அந்த பாரு உனக்கு என்ன கொடுக்கணும் ஃப்ரெண்டுக்குன்னா ஏதோ ஏதோ காமிச்சா. அது வந்து $15 ஏதோ. நான் வந்து நீ வந்து ஏதாவது உன்னோட பேங்க்லேருந்து எனக்கு பைசா கொடுக்குறியா, நீ கான்ட்ரிபியூட் பண்ணுறியான்னு கேட்டா. அவளுக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்புறம் வந்து இவ சொன்னா, நீ வந்து $5 கொடு, நான் $10 கொடுக்குறேன் அப்படின்னோடனே அது வந்து ஓகே இட் இஸ் மை ஃப்ரெண்ட் ஸோ ஐ ஹாவ் டு கிவ் அப்படின்ட்டு மனசு இல்லாமல் $5 கொடுத்தா. கொடுத்துட்டு இவ ஒரு $10 போட்டு 2 பேரும் வாங்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த மணியோட இம்பார்ட்டன்ஸை எடுத்து காட்டுறதுக்கு பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க உங்களோட இது. எங்கள் தமிழ் ஸ்கூலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரெக்டாக 2 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சுது அப்படின்னா 2 மணிக்கு 5 மினிட்ஸ் முந்தி வந்துடுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபேக் டாலர். அது அது அந்த ஃபேக் டாலர் எப்படி இருக்குன்னா டாலர் மாதிரியே இருக்கும், ஆனால் அதை வச்சு வெளியில் வாங்க முடியாது. ஃபேக் டாலர் அது. அதை அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எண்ட் ஆஃப் த செமஸ்டர் வந்து ஒரு ஸ்டோர் வைக்கிறோம். எல்லாம் அந்த ஸ்டோரில் போய் அவங்க அந்த பணத்தை எவ்வளோ கரெக்டாக வாங்கியிருக்காங்களோ அதை வச்சு ஏதாவது வாங்கிக்கலாம் அவங்க. ஸோ இது வந்து இதில் என்ன ஆயிடுச்சுன்னா நல்லது, எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸை சொல்லி சீக்கிரம் போகலாம் ஸ்கூலுக்கு, எனக்கு ஃபேக் டாலர் வேணும், கரெக்டாக யாருமே லேட்டாக வரதில்லை, கரெக்டாக வந்துடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டீச்சர் தான் சஜஸ்ட் பண்ணாங்க, அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வசந்தி மேடம். பிரேமா மேடம் பேசுறீங்களா? பிரேமா மேடம், நான் பாதியில தான் சார் வந்தேன். குழந்தைங்களுக்கு எப்படி வந்து அந்த போடணும், லிஸ்ட் போடணும், எது நீட்ஸ் எது மஸ்ட் அப்படின்றத வந்து அழகா போட்டு, அதுவும் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், ஹெல்ப் பண்ணா எப்படி ஹெல்ப் பண்ணோம், அதுல வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம அடாப்ட் பண்ணோம், இதெல்லாம் உண்மையிலேயே குழந்தைகளுக்கு கடத்தினோம்னா குழந்தைங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா வளருவாங்க. ஹெல்ப் பண்ணணும், அட் த சேம் டைம் அந்த கெப்பாசிட்டி என்ன அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்கான பட்ஜெட் குழந்தைங்களுக்கு ஒரு புரிதல் இருந்ததுன்னா ரொம்பவே they cannot be taken for granted by the other people. இவங்க எப்படி நமக்கு செய்வாங்க அப்படின்ற மாதிரி மற்ற பிள்ளைங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது. அதே மாதிரி டிமாண்ட் அப்படின்னு சொல்லும் போது எது நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கணும், எது இமிடியேட்டா அட்டன் பண்ணணும்ன்றது ஒரு தெரியும். இது வந்து இன்னைக்கு அவர் சதீஷ் மாதிரி இருக்கிற யங் கப்பல்லாம் கொஞ்சம் பண்றாங்க. சிலதெல்லாம் பிளே ஸ்டேஷன் வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு குழந்தைங்க கேட்கும் போது அது மஸ்ட் இல்ல, இது இவ்வளவு காஸ்ட் ஆகுது, நமக்கு இப்ப முடியாது அப்படின்றதையெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி தர மாதிரி இருக்கு. இந்த புத்தகத்துல இவ்வளவு அளவுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு இருக்கு அப்படின்ற செய்தி வந்து புதிதாக இருக்கு. நிச்சயமா இந்த புத்தகத்தை வந்து யங் கப்பல் அது யங் பேரண்ட்ஸுக்கு வந்து கட்டாயம் கிஃப்ட் பண்ணலாம். தேங்க்யூ சதீஷ், ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் தாமதமா வந்தேன், நான் முழுசையும் அப்புறம் பாத்துக்கிறேன். இல்ல மேம், நீங்க மெயினான டாபிக் வந்துட்டீங்க. முன்னாடி சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஓகேமா, ஓகே. இல்ல ரொம்ப நல்லா இருந்தது அந்த நீங்க போட்ட அந்த பிரசன்டேஷன்ல என்ன மாதிரி எல்லாம் வந்து எது நீட்ஸ்னு எடுத்துக்கணும், எது வாண்ட்ஸ்னு எடுத்துக்கணும், எப்படி வந்து எதை நம்ம வந்து டெஃபர் பண்ணலாம், எது இமிடியேட்டா அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் நிஜமாவே குட் டேக்அவே, நல்லா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம். மிஸ் பண்ண மனசும் வரல சார், ஃபுல்லா இருக்கவும் முடியல, அப்படி வந்து ஜெசிதா பேசுறீங்களா? ஜெசிதா எஸ் பேசுறீங்களா? கேக்குது மேம். கேக்குதான்னு கேட்டாங்க. கேக்குது. கேக்கல. உங்களுக்கு கேக்கலையா? சத்தமா பேசுங்க. பேசுங்க. எங்கேயோ கேக்குற மாதிரி கேக்குது. ஆமா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து பேசுற மாதிரி தான் சார் இருக்கு. எங்கேயோ கேக்குற மாதிரி கேக்குது, பேசுங்க. ஹலோ சார், இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது, சொல்லுங்க, வாங்க. குட், வெரி குட். எஸ் சார். My name is Jahita Raja and I am studying in 6th grade. Very good. So my father actually sent the link to join with me. Very good. So I also wanted to learn about money, about important facts about money. Very good.
Thank you, sir. எங்க இருக்கீங்க நீங்க அது சொல்லுங்க. Right now, I'm in Trichy. எங்க எந்த ஊரு? Trichy. திருச்சியா? வெரி குட் வெரி குட், சோ ஹாப்பி. என்னெல்லாம் கத்துக்குனீங்க நீங்க இப்போ? இன்னைக்கு வந்து சேவிங், தேவை தேவையில்லாதது, டிசிஷன் மேக்கிங் தான் பத்தி படிச்சோம். வெரி குட். அப்பா பார்த்தாங்களா? என்னது சார்? உங்க அப்பா பார்த்தாங்களா இந்த ப்ரோக்ராம? இப்போ கூட அப்போ யார் இருக்காங்க? அப்பா அம்மா ரெண்டு பேர்ல யார் இருக்காங்க கூட? அம்மா பக்கத்துல இருக்காங்க. அம்மா பக்கத்துல இருக்காங்களா? எஸ் சார். அம்மாவை பேசி சொல்லு. ஹலோ, குட் ஹலோ, ஈவினிங் சார். நாங்க குட் ஈவினிங். சொல்லுங்க, நீங்க என்ன என்ன யூஸ்ஃபுல்லா இருந்ததா இது? கண்டிப்பா சார். கிட்ஸுக்கு இந்த ஆக்சுவலி கிட்ஸுக்கு வந்து தெரியணும் மணியோட வேல்யூ அப்படின்றது ரொம்ப நாங்களும் யூஸ்வலி வீட்ல சொல்லி கொடுப்போம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமா இருக்கும்போது நம்ம சொல்றதை விட வேற யாராவது சொல்லும் போது அவங்க லிசன் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம். ஸோ அது நான் வந்து என்னோட கிட்ட நான் பார்த்தேன். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் திஸ் மீட்டிங். தேங்க்யூ ஸோ மச். வெரி குட். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் சார். வெரி குட், சோ ஹாப்பி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே சார். சங்கர் பேசுறீங்களா? சங்கர் வணக்கம் சார். வாங்க வாங்க. நல்லா இருந்துச்சு சதீஷ் சார். ஸோ நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. ஓகே. ஸோ இந்த இந்த மந்த்லி சோர்ஸ் பண்ணிட்டு அந்த பைசா அது சொன்னீங்க இல்லையா? ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னோட பசங்க வந்து கொஞ்சம் வளர்ந்த பசங்களா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ டெய்லி நீ பண்ணால் நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து லேசி பண்ணிட்டு அது பண்ணாமல் எனக்கு காசு கூட வேணாம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. ஸோ அந்த டைமில் நான் வந்து என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் டிவி டைம், ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிவி டைம் கிடைக்கும் அப்படின்னா பிறகுதான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ மேபி அந்த பைசாவோட அந்த இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துருவோம் முக்கியமானது அப்படின்றதுனால அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை போல இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒன் ஆஃப் த திங்ஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்னொன்று புது விஷயம் வந்து அந்த கிவிங் அப்படின்றது சொன்னாங்க இல்லையா, அது வந்து என்டையர்லி புதுசாக இருந்துச்சு. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கே அது வந்து இப்போயே சொல்லித்தரணும், அதுவும் வந்து ஒரு லிமிட் வச்சு சொல்லித்தரணும் அப்படின்றது வந்து ரியலி ஒரு புது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ சார். குட், வெரி குட். குழந்தைங்க வளர்ந்தவங்கன்னா என்ன வயசு? இப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க சார். கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா வேற மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, வேற ஒண்ணும் இல்ல. பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எதெல்லாம் அவங்களுக்கு இப்ப நீங்க இங்க சொன்னதுல எதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்காங்க, எதெல்லாம் தெரியாத இருக்குது அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் இவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது பக்குவமா நீங்களே ஒரு திங்க் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஃபார்மேட் போட்டு அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா சார். பண்ண வேண்டியதா இருக்குதா? அதான் ஒருத்தவங்களுக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பசங்களோட அப்படியே டிராவல் பண்ணலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷியலா இருக்கும். நீங்களும் ஒரு புது மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பா சார். ஒரு ஐடியா கிடைச்சிச்சுல, அந்த ஐடியா வச்சு அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். கரெக்ட். தேங்க் யூ. ஹாப்பி. தேங்க் யூ. தேங்க் யூ. வாங்க, வேற யார் பேசுறது? நம்ம டீம் தான் இப்ப இனி. மேடம். சார் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். சதீஷ் நல்லா அழகா பேசினாங்க. இருந்தாலும் என்னோட பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்ததுனால எனக்கு அந்த அளவுக்கு, ஆனா ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் எங்க காலத்துல நான் நினைச்சு பார்த்தேன், எங்க அம்மா எங்களை எப்படி உற்சாகப்படுத்தினாங்க, எங்களுக்கு எப்படி காசு கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இப்ப என்னோட மருமகள்லாம் அப்படிதான் சொல்லுது, நீ இந்த வேலை பண்ணா இவ்வளவு கொடுக்குறேன் உனக்கு பணம் அப்படி எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு வேலையெல்லாம் வாங்குறாங்க. ஆனா அதை வந்து சில பேர் சரிங்கிறாங்க, சில பேர் சரியில்லைங்கிறாங்க. எதனால அப்படின்னா அவங்க வேலையை அவங்க பண்றதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எனக்கு எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல. அதை பத்தி சதீஷ் கிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்கிறதும் எனக்கு தெரியல. ஆனா அது வந்து உங்களோட தாட் தான் எனக்கும்
அதனாலதான் என்ன நான் 6 மாசம் தான் உங்களோட தாட்ஸ் தான் என்னோடதும். அதனால 6 மாசம் ப்ரோக்ராம் ஆ, முடிஞ்சிடோட பணம் கிடையாது. ஆ. ஆனா வந்து அவ்வளவுதான். அது அவங்க வந்து படுத்த இடத்துல பாய் எடுத்து வைக்கிறது, இந்த போர்வையெல்லாம் போத்தி எடுத்து மடிச்சு வைக்கிறதுங்கிறது அவங்களோட வேலை. அந்த வேலையை அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நம்ம பாராட்டு சொல்லலாம், பாராட்டலாம். அதுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு இல்ல அப்படிங்கிறது ஒரு பக்கத்துல சொல்றாங்க. ஆனா அது கூட இப்ப பார்த்தா சரியாதான் இருக்கு போல இருக்கு. ஆபீஸ்ல அவங்க செய்யற வேலையை அவங்க செய்யறதுக்கே பணம் வாங்குறாங்களே இப்பெல்லாம். ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியது அவங்க போட வேண்டியது, அதுக்கு பணம் கொடுத்தாதான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேலைக்கே அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு, அவங்க செய்ய வேண்டிய வேலைக்கு. அதனால அது வந்து ஒரு வேற பாதிப்பு. மேடம், அது வேற மேடம், இது வேற மேடம். இது இல்லைங்க சார், குழந்தைங்களுக்கு அந்த பழக்கத்துல குழந்தைங்களுக்கு இல்ல 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 சார், பழக்கப்படுத்தும் போது அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அத நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். நீங்க சொல்றது எனக்கு சரிதான், பழக்கப்படுத்த போது வரும்ன்றது வேற விஷயம். ஆனா தப்பா நம்ம பழக்கப்படுத்தல. அது வந்து தப்பு. அந்த அந்த சம்பளம் வாங்குறதுக்கு அவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யறதுக்கு துடு வாங்குறாங்கன்றது தப்பு. அது வந்து அது வந்து ஒழுக்கத்தை மீறிய ஒரு செயல். இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறோம், அந்த ஒழுக்கத்துக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு கொடுக்குறோம், அவ்வளவுதானே தவிர. அதே அந்த அன்பளிப்பை வந்து சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமுதாம்மா பணமா கொடுக்காம அமுதாம்மா மேடம் மேடம் அமுதாம்மா ஒரு நிமிஷம். அது அன்பளிப்பு இல்ல அமுதாம்மா, அது வந்து பணமா சேலரி. கொடுக்காம அமுதாம் அவங்களுக்கு கேக்குதா? வந்து அங்க கேக்குது தம்பி பூபதி, அது கேக்குது. வந்து இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன், ஒரு நிமிஷம் இல்ல, அது சொல்லிடுறேன். சரிம்மா. அது வந்து அன்பளிப்பு கிடையாது, அது சேலரி. அந்த அவங்க வந்து அவங்க சைன் போடுறது அவங்க வேலை. அந்த வேலைக்காக தான் வந்து கவர்மெண்ட் வந்து சேலரி கொடுக்குது. அவங்க வந்து ஓசியில வந்து சைன் போடல. ஸோ அவங்க வேலையை செய்யறதுனால அவங்க இல்ல மாசம் இல்ல மாசம் இல்ல பூபதி பூபதி, இவங்க சொல்றது வந்து வேற. அதுதான் சார் நானும் சொல்றேன், அது அன்பளிப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அது வந்து சேலரி தரும். இல்ல, அமுதா மேடம் சொல்றது வந்து லஞ்சத்தை சொல்றாங்க. அதுதான் சார் நானும் சொல்றேன், நம்ம வந்து குழந்தைக்கு சேலரி தான் தரோம். நம்ம அவங்க வேலை நம்ம செய்யறதுக்கு கவர்மெண்ட் அதுதான் சேலரி அதுதான் தருது. நம்ம குழந்தைக்கு நம்ம சேலரி சேலரி கொடுக்குறோம். தரோம், நான் அன்பளிப்பு தரல. அதுதான் அன்பளிப்பு தர்றது இது தப்பு, அது லஞ்சம் இல்ல மட்டும் இல்ல, தப்பு. அததான் தம்பி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு பாராட்டுகள், அவங்களுக்கு பிடித்தமான உணவுகள் செஞ்சு கொடுக்கறது, அவங்கள பிடித்தமான இடத்துக்கு கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி செய்யும் போது அது இன்னும் சிறப்பா இருக்கும். எல்லா வாட்டியும் அதுக்கெல்லாம் பண்ண முடியாதுமா, எல்லா வாட்டியும் பண்ண முடியாது. பிள்ளைங்க வந்து அது ஒரு முறையும் நம்ம பண்ண முடியாது, அதுக்கு எல்லா வந்து ஒரு வாட்டியும் பண்ண இது முடியாது. வராது, அது சரியா வராது. அதாவது இது வந்து ஒரு சேலரியா வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும், அது சேலரியா தெரியும். அங்க வந்து சேலரியும் வாங்கிக்கிறாங்க, வேற ஒரு பணமும் வாங்குறாங்க. ம். ரெண்டு வேலை நடக்குதாங்க, இங்க ஒரு வேலை தான் நடக்குது. புரியுதுங்களா? ரெண்டு விதமான வருமானம் அவங்க பாக்குறாங்க. அப்போ சேலரி வாங்கிக்கிறாங்க, அங்க இன்னொரு எதுவும் எதிர்பார்க்க, அதுதான் தப்பு. இங்க வந்து சேலரி மட்டும் தான் கொடுக்குறோம். அத சேலரின்னு சொல்லி கொடுக்குறீங்களா? நம்ம சேலரி ஆமாமா, ஒரு அதுதான். உழைப்பு, அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு உழைப்பு ஒரு வேலை செய்யும் போது அதுக்கு உண்டான ஊதியம் உனக்கு கிடைக்கும்ன்ற ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுக்குறோம். ஆமா ஓ, ஆமா. வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு உழைப்பு, நீங்க உழைப்பு செய்யும் போது அந்த உண்டான ஒரு ஊதியம் கிடைக்க முடியுது. இது வந்து வீட்டுல செய்யறது வெளியில செய்யறதுன்றது பசங்க வளர வளர புரிஞ்சுக்குவாங்க. அந்த இது வந்து புரிதல் வந்துடும். சார் இப்ப நான் என்ன நினைச்சேன்னா, அந்த பொண்ணோட போர்வைய அது மடிச்சு வைக்கிறத விட அப்பாவோட இடத்துல இருக்கிறத மடிச்சு கொடுக்கறது, அம்மாவுக்கு சொல்லலாம், மடிச்சு அது செய்யலாம், கொடுக்கறது, அது தப்பு இல்லை, அதெல்லாம் அது கரெக்ட். வந்து அதுதான் நம்ம சொல்லிக்கணும். மத்ததுல அதான். வரும்போது ஆ, ஆ. அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு நான் செய்யறேன், ம். அப்பாவுக்கு நான் இது மாதிரி செஞ்சு கொடுக்கறேன், ஆமா. ம். வீட்டு வேலைய நான் செஞ்சு கொடுக்கறேன், அந்த ம். மாதிரி செய்யும் இது போது நீங்க சொன்னீங்களே, இது நல்ல ஐடியா. இது வந்து இதுக்கு வந்து இது காசு இது வந்து கொடுக்கறதுங்கிறது நல்ல வந்து சிந்தனை. நீ வந்து உன்னோட பெட்ஷீட்டை மடிப்பு வைக்கிறது உன்னோட வேலை, என்னோட பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கிறது உனக்கு நீ அடிஷனல் வேலை, அதுக்கு ஆமா உண்டான ஊதியம் நான் கொடுக்குறேன்னு சொல்றது, இது ஆமா இன்னும் கொஞ்சம் நீங்க சொல்ற இது வந்து நல்ல சிந்தனை. இது இந்த இப்படிதான் மாதிரி வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆமா. ம். இந்த மாதிரி தான் எங்க கிட்ட வேலை வாங்குனாங்க எங்க அம்மா எல்லாம். நீ ம். வந்து இந்த இந்த வேலை இன்னைக்கு வந்து இந்த ரூமை வந்து நீ கிளீன் பண்ணி வைக்கணும், இவ்வளவு பாத்திரங்களை கழுவி வச்சின்னா நான் உனக்கு இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி வேலைகள் வந்து பொதுவான வேலைகள் இல்ல, மற்றவங்களுக்கான வேலைகளை செய்ய சொல்லி பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது. இன்னொரு சிந்தனையும் இருக்கு மேடம். இதுல நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இது எல்லா குடும்பத்துக்கும் முடியுமான்னா முடியாது. ஏன்னா
எல்லா குடும்பத்துக்கும் பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு காசு இருக்காது. இல்ல இல்ல அது இருக்கு. கொடுப்பாங்க சார், குறைவா கொடுப்பாங்க, நிறைய கொடுக்கலனாலும் அது குறைவா சரி. ஒரு கொடுப்பாங்க. சில குடும்பங்கள்ல ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பங்கள்ல அவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யறதுக்கும் இருக்கு. அது மாதிரி இருக்குது. ஆனா இத அவங்க அந்த இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ ஓரளவுக்கு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வளர்ந்த பிள்ளைங்களுக்கு இது கொஞ்சம் பைசா இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பழகுறதுன்றது இப்ப நீங்க சொல்ற சிந்தனை நல்ல சிந்தனை. ஆமா. நீங்க சொல்லுங்க வேற எதுனா. இல்லவா, நீங்க சொன்ன அதே இது நான் வச்சேன். அப்பாவோட ம். பிளாங்கெட்டையும் சேர்த்து மடிச்சிரு, அது ஒரு லிஸ்டா தரேன்னு. ஆ. அவன் சொன்னா, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் வேலை பிடிக்கலன்னா செய்யாமலே இருக்கலாம்ல அப்படின்னா. இல்ல இல்ல, நீங்க சதீஷ் அது ஆமா அதாவது ஒரு விஷயத்த நீங்க முதல்ல காட்டிட்டோம். நம்ம ஆமா. இன்னைக்கு நீ உன்னோட பெட்ஷீட் மடிச்சு வச்சா உனக்கு காசுன்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். இல்ல இல்ல, அது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் சார். அது லிஸ்ட் போடும்போது நான் சும்மா போட்டேன் அந்த எக்ஸாம்பிளுக்கு. ஜென்ரலா நம்ம அது அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்துட்டு இது பண்ணுவோம். அது முதல்லயே என்ன சொல்லணும், இது உன்னோட பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கிறது உன்னோட கடமை, நீ அதையும் மடிச்சு வைக்கணும், அதே நேரத்துல எந்த மடிச்சு வைக்கணும். அப்ப உனக்கு இது மடிச்சு வச்சுன்னா இதுக்கு உனக்கு இது கிடைக்கும், சேலரி கிடைக்கும். அப்போ ஒரே நேரத்துல இது சொல்லும் போது அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம இதை சொல்லி கொடுக்குறோம். காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது, கிச்சன்ல கொஞ்சம் கூட மாட கொஞ்சம் வேலை செஞ்சு. பசங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணா எனக்கு வேணா போங்கன்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் இருக்குது, நடக்கும். அதெல்லாம் நடக்காது இல்ல, அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் மீறிதான் இதெல்லாம் சில விஷயம் மேடம். இது அதாவது எல்லாரும் எல்லாத்துக்கும் தலையாட்டாதுங்க மேடம். என்னதான் காசு விட்டாலும் செய்யாதவங்க இருக்கிறாங்க. அது ஒரு வயசுக்கு மேல செய்யாதுங்க சார். அது அதுக்கு முன்னால வரைக்கும் கொஞ்சம் வேலை வாங்கலாம். சில சின்ன பசங்களே யோசித்து பார்ப்பாங்க, வாங்கி வச்சு என்ன பண்ண போறேன், இது வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் இன்னைக்கு நான் செய்யல, எனக்கு தூக்கம் வருதுன்னு பசங்க, சின்ன பசங்க கூட அது குழந்தைங்களுக்கு அது பிரெயின் ஒரு ஸ்டேஜ்ல மாறும். நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் பண்ண. எல்லா ஸ்டேஜையும் எல்லா நேரத்திலயும் கேட்டுக்குவாங்களான்னா கேட்க மாட்டாங்க. ஆமா. இல்ல நான் சொன்னேன், அது எனக்கு பேக் ஃபயர் ஆனாலும் சரி, ஓகே நீனே லிஸ்ட் சொல்லு அப்படிங்கும்போது அவங்க சொல்றது சும்மா எழுதிக்கிட்டேன். மேபி காசு பத்தலன்னு அடுத்த மாசம் அதிகமா கேட்கும்போது நான் அதை ஆட் பண்ணுவேன். இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணா தருவேன் அப்படின்னு. அதுதான் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். அமிதா மேடம், நல்ல கருத்து நீங்க சொன்னது, மகிழ்ச்சி. ஆமா. ஆனா அது ஒண்ணு மட்டும் கிளாரிஃபை ஆயிடுச்சாமா, நாங்க சொன்னது அன்பளிப்பு கிடையாது, அது சம்பளம். அதனாலதான் நான் சொல்லிருப்பேன் அது அவங்க சொல்றது வேற, இப்ப நீங்க சொன்ன கருத்து வேற மேடம். அதுதான் விஷயம். அதாவது ஒருத்தர் நம்ம நீங்க ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறதுக்கும் இதுக்கும் நம்ம வித்தியாசம் இருக்குதுன்றத புரிஞ்சிடுச்சு இல்லையா? அதுதான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க சார். நன்றி மேடம். அடுத்தது யாரு? சக்கரபாணி சாரா? எல்லாரும் பேத்திங்க, எல்லாம் பேத்திங்க வயசுக்கு வந்த அளவுக்கு வந்துட்டாங்க. பேத்திங்களே பெருசா வளர்ந்துட்டாங்க. வாங்க பூபதி, வாங்க பேசுங்க. சரியான நபர் தான். பூபதி தான் பேசணும். இல்ல நான் இந்த மணி கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவனுக்கு பேசிக் அடிஷனல் சப்ட்ராக்ஷன் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லக்கூடாது. அது முன்னாடி பிகி பேங்க் வாங்கி தர்றது, ஒரு மாலுக்கு போறதுக்கு முன்னாடி லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது, நான் எவ்வளவு பெரிய ஒரு டாய் ஷாப்புக்கு போனா கூட அவன் அசர மாட்டான். இப்போ நான் லேட்டஸ்டா சர்க்கஸ் போனோம், அங்க அப்படியே கைக்கு கொடுக்குறாங்க எல்லா சாப்பிட்ற ஐட்டமும், கோன் ஐஸ்கிரீம், சிப்ஸ், ரோக்கு எல்லாமே கொடுப்பேன், எல்லா ஜங்க் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க. பட் அது போறதுக்கு முன்னாடியே ஓகே நான் உனக்கு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி தரேன் அப்படின்றத ஒரு ப்ரைமிங் பண்ணிட்டு போறதுனால அவன் ஐஸ்கிரீம் நான் சொன்ன மாதிரியே செஞ்சிடுவேன். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே அவன் தான் நோ சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு மணி கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னும் போது கிட்ஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் பேசிக் கவுண்டிங் அண்ட் சப்ட்ராக்ஷன் அடிஷன். இது தெரிஞ்சிச்சுனாலே ஐ திங்க் சரேஷ் சொன்ன அந்த இது பண்ணிடலாம். இது என்னன்னா டிலேட் கிராட்டிபிகேஷன் தான். நான் ஒன்று பண்ணுவேன், இந்த மாதிரி அவன் சொன்ன மாதிரி டாயா இருக்கட்டும், இல்லை பர்த்டே கிஃப்ட். இப்போ நெக்ஸ்ட் மந்த் அவனுக்கு பிறந்தநாள் வருது. ஸோ அதுக்கு நாங்கள் போன வருஷமே என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்றத உட்காந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ அதை டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஒரு 3-4 ஐட்டம் வரும். நான் ஒன்று சொல்லுவேன். நான் எப்படி சொல்லுவேன்னா, 3 பேரும், நான், ஒய்ஃப் அண்ட் கிட் 3 பேரும் சேர்ந்து வேலை செய்யற மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் சொல்லிடுவேன். இல்லை அவன் யூஸ் பண்ற மாதிரி ஐட்டம் சொல்லுவான். ஐ மேக் ஷூர் தட் அது எஜுகேட்டிவ் பர்பஸ்க்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு ப்ரைமிங் இருக்கும். அது எண்ட் ஆஃப் த டே நான் சொல்றது தான் அங்க இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் அது இன்னவே அவன் டிசைட் பண்ற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே செட் பண்ணி வச்சிடுவோம். அதுக்கு நாங்க சேர்த்துக்கிட்டே வருவோம். ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம்னா ஒரு பிளான் பண்ணுவோம். ஸோ தட் யூ ஒன்ட்
டெல் தட் ஐட்டம் வித்தின் தட் 1 year. ஸோ அது வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்றதுனால யூ ஸ்டிக் டு தட். அந்த மாதிரி டிலேட் கிராட்டிஃபிகேஷன் நம்ம பண்ணும்போது, அதே மாதிரி இப்போ வீட்லயுமே வந்து ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு டிவி வாங்குறோம், ஒரு கார் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னாலுமே எவ்வளோ சின்ன பசங்களா இருந்தாலும் அவங்கள வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி ஒன்று பண்ண போறோம், நீ என்ன நினைக்கிற? இல்ல இந்த ரூமுக்கு கலர் அடிக்க போறோம், இந்த ரூமோட கலர் எவ்வளவு இருக்கலாம்? ஓகே, அவன் வந்து இந்த மாதிரி கலர் அடிக்குன்னு சொல்லும் போது இல்ல அது என் பட்ஜெட்டை தாண்டி போகுது, அப்போ வந்து அப்பாவால முடியாது, அம்மாவால முடியாது, அப்போ கொஞ்சம் வந்து நெகோஷியேட் பண்ணலாமா அப்படின்னு பண்ணும்போது நம்ம வந்து வீட்டுல அன்றாட வாங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அந்த டிசிஷன் மேக்கிங்லயுமே ஏஜ் அப்ரோப்ரியேட்டுக்கா பசங்களை கூப்பிட்டு வச்சு பண்ணணும். இது அப்பாவால முடியலன்றத வந்து கடனை உடனே வாங்கி பையன் கேட்டுட்டானே பொண்ணு கேட்டுட்டானே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கைக்கு மீறி சொல்லாம நமக்கு என்ன வந்து நம்ம ஃபேமிலியோட ஃபினான்ஸ் என்ன அப்படின்றத வந்து சொல்லி அதை புரிய வச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்றதுன்றது வந்து ரொம்ப எசென்ஷியல். அது வந்து நிறைய பேர் வந்து தவறிடுறாங்க. அதையுமே வந்து ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு அந்த செட்டப்லயே எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு. அப்புறம் சங்கர் சொன்னாரு இந்த மாதிரி பசங்க வந்து இனிஷியலா வந்து பண்ணிடுறாங்க, ஆனா அது வந்து போகும்போது வந்து விட்டுடுறாங்க, பரவாயில்ல எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு என்ன பிளான்னா, நீங்க இந்த நோட் வாங்கி தரது, அந்த பென் வாங்கி தரது, எசென்ஷியல் ஈவன் சாக்லேட்ஸ் எந்த ஜங்கா இருந்தாலுமே இட் ஹேஸ் டு கோ ஃப்ரம் தட் சேலரி தான். ஸோ நம்ம சேலரியும் கொடுத்துட்டு ஃபர்தரா நம்ம வந்து அந்த நோட் புக்கு பென்சிலும் நம்மளே வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட எசன்ஸே இல்லை. அப்போ அவங்க சேவ் பண்ற அந்த ஒரு எசன்ஸ் அந்த பர்பஸ் வந்து இல்லாததுனால தான் பசங்க வந்து அந்த ஸ்டீம் வந்து கம்மியாயிடுது. ஸோ வி நீட் டு மேக் ஷுர். அப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஓகே நான் வந்து இந்த வருஷத்துல எவ்வளவு செலவு பண்றேன், இல்ல மாசம் மாசம் வந்து என் குழந்தைக்கு எவ்வளவு செலவு பண்றேன். சரி, லைக் ஒரு 500 rupees நான் செலவு பண்றேன் ஃபார் ஜங்கா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி பென்சில் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி 500 ரூபாய் செலவு பண்றேன் அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக் ஷுர் தட் யூ கிவ் சேலரி ஃபார் 500 rupees. அதுக்கேற்ற மாதிரி அந்த லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுங்க. ஸோ தட் அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 500 ரூபா வச்சுதான் வந்து அவங்க பென்சில் பேனெல்லாம் வாங்க ஆரம்பிப்பாங்க. இன்னவே தே வில் அண்டர்ஸ்டாண்ட். இது இப்போ சீக்கிரமா நான் ஒரு காய் வாங்கிடுறேன், டே 1ல நான் வந்து 500 rupees நான் வந்து கரைச்சிடுறேன் அப்படின்னும் போது தே ஷுட் சஃபர். அந்த ஒரு மாசம் வந்து அந்த பென் பென்சில் வாங்குறதுக்கு வந்து தே ஷுட் சஃபர். எசென்ஷியல் வரும்போது என்ன பண்றேன்னா ஐ நீட் டு கிவ் தி லோன். ஓகே, நான் லோன் கொடுப்பேன், நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் வந்து அதுல இருந்து கழிச்சுப்பேன். ஸோ நான் காசு கொடுத்ததுக்கு பற்றி நான் லோன் மெக்கானிசம் படி நான் தரேன், ஆனால் கழிச்சுப்பேன். மாதிரி இந்த ரியல் டைம் ஆக்டிவிட்டி நம்ம வந்து பண்ணும்போது என்ன ஆயிடும்னா மேபி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தே வில் பர்ன் த ஹேண்ட். ஆனா நம்ம ஃபர்தரா வந்து ஓகே நம்ம வந்து கொஞ்சம் வந்து அகல காமிக்க கூடாது, நம்ம அதையும் பிளான் பண்ணணும். அந்த நீட் அண்ட் வாண்ட் சடே சொன்னது எல்லாமே எப்போ வந்து ப்ராக்டிக்கலா புரியும் அப்படின்னா we need to let them free. அவங்களோட காசை அவங்க செலவு பண்ண விடணும். இனிஷியலா அவங்க வந்து தாம் தூம் செலவு பண்ணுவாங்க. we can in a way guide them. ஓகே பாத்துக்கோ, உங்ககிட்ட ஆல்ரெடி பென் இருக்கு, இந்த பென் வேணுமா வேணாமா ஜஸ்ட் டிசைட் பண்ணிக்கோன்ற மாதிரி கைடன்ஸ் கொடுக்கலாமே தவிர்த்து அகைன் we should not go and force them. இது வாங்காத அது வாங்குன்னு நம்ம திரும்பி திரும்பி ஸ்பூன் ஃபீட் பண்றதுனா என்ன ஆகும்னா they won't learn. learning will happen from the mistakes. ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணும்போது eventually we are also giving them loan ஒன்று இருக்கு. அந்த லோன் ஒன்று எப்படி பாதிக்கும், நீ ஃப்ரீயா வேலை செய்யற மாதிரி ஒரு கணக்கு வந்துடும், அந்த மாதிரி ஒரு எசன்ஸையும் நம்ம வந்து தரலாம். அண்ட் தென் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இதோட எசன்ஸ் என்னன்னா இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டோம், ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் அண்ட் சடேஸ் ஆல்சோ கோயிங் டு ஸ்டார்ட் திஸ். அப்போ நானும் என் பையனும் வந்து ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம், ஆல்ரெடி யூ ஸ்டார்டட். ஸோ இதெல்லாம் எப்படி போகுது, ஆஸ் அ பேரண்டா நாங்க என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்றோம், எந்த இடத்துலலாம் வந்து பேக் ஆச்சு, குழந்தை எந்த இடத்துல வந்து நல்லா பிக்கப் பண்ணுச்சு, இது என்னென்ன அகாடமிக்ஸ்க்கும் உதவுது, இந்த மாதிரி வந்து ஒரு 6 மாசம் வந்து ட்ரை பண்ணிட்டு we are going to regroup again. ஸோ இதுதான் நாங்க பண்ணோம், இவ்வளவு ரூபாய் அவன் சம்பாதிச்சிருக்கான், இதெல்லாம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு, இது பேக் ஃபயர் ஆனதுக்கு வந்து நாங்க திரும்பி இன்னொரு ஒரு பாலிசி போட்டோம், இது எல்லாமே வந்து போச்சு வந்தது. be it failure or be it success, we are going to regroup again after 6 months to share our experience. ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பர்சனலாவே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இட் இஸ் நாட் ஒன்லி தியரி மாதிரி வந்து ஓகே பண்ணுங்க அப்படி விட்டு போறது வந்து ஓகே திஸ் இஸ் தாட். ஆனா வந்து we need to சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு பண்ணணும். அதே மாதிரி நீங்களும் வந்து பண்றீங்க இல்ல சங்கர் சார் பண்றீங்க அப்படின்னாலுமே we can regroup again. So the more the participants, more the experience sharing இருக்கும். So that is how we did for deep work. நிறைய செஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். And we are going to do this for this finance also. So இந்த மாதிரி பண்ணும்போது I think it will work out or it may not work out. Let's share. Thank you, sir. ஒரு பகுதி சக்கரபாணி சார் வாங்க. சக்கரபாணி சார் கூப்பிட்டீங்களா? வாங்க. சாரி சார், நான் முழுமையா கேட்கல. ப்ளீஸ். சாரி.
சுரேஷ் பேசுறீங்களா? சுரேஷ். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எனக்கு பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்புல. நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண வெதர் இட் இஸ் ரைட்டா அப்படின்றதுக்காக தான் கேட்கலான்றது. ஸோ இப்போ கடைக்கு போகும்போது பொருளா வாங்கிட்ட பிறகு எவ்வளோ பில்லு வந்திருக்கு, அதுல என்னென்ன ஐட்டம்ஸ் வந்திருக்கு, அந்த டோட்டல் பண்றது, அந்த கவுண்டிங் கரெக்டா இருக்கான்னு பார்க்கறது, சேஞ்சஸ் கரெக்டா கொடுத்து வாங்குறது, அந்த மாதிரி பழக்கங்களை பழகிருக்கோம். ஸோ அது பெட்டரா என்னன்றதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பொருள் வாங்கும்போது எவ்வளவு ப்ரைஸ் என்ன ஆகுது, எவ்வளவு குவான்டிட்டி, என்ன மாதிரி விஷயங்கள் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்றோம். ஸோ வெதர் திஸ் வில் பி ரைட் திங் அப்படின்றது தான் சார் கைடன்ஸ் கேட்டாங்க. சதீஷ் என்ன சொல்றது பார்க்கலாம் முதல்ல. சதீஷ் சொல்லுங்க. சார் நீங்க பண்றது என்ன சொல்றது, இப்ப ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு சாப்டர் எடுக்கிறீங்கன்னா அதுல 1.1, 1.2, 1.3, 1.10 இருக்கும். நீங்க 1.1 பண்ணிருக்கீங்க. அதாவது ஒரு ஸ்பெண்டிங்கை எப்படி பில்லை சரி பார்க்கறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டில் விதின் அடிஷன் தான். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் தான். பட் இட் ஒன்ட் கிவ் த மணி சென்ஸ். ஏன்னா இதே தான் வேர்ட் ப்ராப்ளமாக அவங்க மேத்தமெட்டிக்ஸில் தருவாங்க. ஓகேவா? மணி சென்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட். அவன்கிட்ட காசு இல்லை அப்படின்னு இப்போ ஒரு பொருள் கேட்கும்போது நம்ம அக்கௌண்ட்ல காசு இல்லைங்கும் போது நம்ம என்ன ஒரு எமோஷனலா சைக்கலாஜிக்கலா கோ த்ரூ பண்ணுவோமோ அது அதை தான் மணி சென்ஸ். அப்ப அந்த ஒரு கோ த்ரூ பண்ணும்போது தான் இப்ப நம்ம சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ணல, இப்ப நான் செலவு பண்ணிட்டேன், விட்டுட்டேன், அதுக்கப்புறம் இப்பதான் புரிஞ்சுது அப்படின்ட்டு. கண் கெட்ட பிறகு சூரிய தரிசனம்ங்கிறோம்ல, சூரிய நமஸ்காரம். ஸோ அப்ப அந்த ஸ்டேஜ்ல தான் நானா கத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்ப நான் ஃபீல் பண்ணுவேன், நான் ஏன் அதை போய் அங்க செலவு பண்ணேன், இங்க செலவு பண்ண, அது தேவையே இல்லையே, இது என்னோட நீடிலே இல்லையே, நான் இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆனா இத நான் சின்ன வயசுலயே கத்துக்கிட்டு இருந்தேன்னா மைட் ஹவ் டன். என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி வரும்போது ஐ மைட் ஹவ் ட்ரீட்டட் தட் டோட்டலி டிஃபரெண்ட்லி. கரெக்டா? ஸோ மணி சென்ஸ் இன்னைக்கு மணிங்கிறது எக்கனாமிக்ஸ்ல மேத்தமெட்டிக்ஸ்க்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் முக்கியம். எக்கனாமிக்ஸ் குடும்பத்தை எப்படி ரன் பண்றது, வர சம்பளத்தை எப்படி நிர்வாகம் பண்றது அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ்குள்ள இருக்க ஒரு சப்டொமைன். அது புரிஞ்சுக்கிறதுக்கான பேசிக் மணி, அது எங்க போகுது, என்ன வருதுன்னு எல்லாமே தெரியணும். ஸோ அதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு குரூப் பண்ணி ஒருத்தங்க எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கலா எல்லாமே இது எல்லாமே கவர் பண்ற மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்ட்ரடக்ஷன் இது. நீங்க அதுக்கு நீங்க பண்ணதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் இன்ட்ரடக்ஷன். 1.1 பண்ணிருக்கீங்க. நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஓகே இப்போ பில்லு 5,000 வந்துருச்சு. ஆனா நீங்க ஒரு சேலஞ்ச் தரலாம். தம்பி எனக்கு ஒரு 500 இடிக்குது, 500 சேவ் பண்ண அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு எப்படி 500 rupees கம்மி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு போட்டு எடுத்துட்டு வா. இதை அடுத்த 6 மாசமும் அந்த 500 rupeesக்குள்ள நீ போட்ட அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதான்றது நெக்ஸ்ட் 6 months நீயே பாரு அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கலி மணி சென்ஸ் வில் ஹேப்பன். எது தேவை, இது தேவையில்லை, எந்த இடத்துல இப்போ நீங்க ஒரு லிட்டர் வாங்குறீங்க அப்படின்னா யூல் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் 1 லிட்டர் தேவையா, 6 லிட்டர் வாங்கலாமா, எப்படி அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரும்போது நீங்க சொல்லலாம் இல்ல இல்ல அது இல்லாம பண்ணவே முடியாதுன்னு சொல்லும் போது மல்டிபிள் செஷன்ஸ் வில் ஹேப்பன் டு பிரிங் டவுன் தட் 500 rupees. ஸோ இந்த இடத்துல நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இது மாதிரி ஒண்ணு பண்ணலாம். ஓகே ஓகே யா குட். சுரேஷ். எஸ் சார். அதாவது இப்போ நீங்க செய்யற விஷயம் ஓகே மணின்ற பட்சத்துல இட் இஸ் ஒன்லி கால்குலேஷன் அப்படின்றது உங்க உபதேசம். இது சதீஷ் சொன்னாரு. ஆனா நீங்க செய்யற ஒரு சர்வே, ஒரு ஒர்க் யூ ஆர் நாட் கிவிங் ஜஸ்ட் அ கால்குலேஷன். நீங்க அதுல இன்னொரு விஷயம் கொடுக்குறீங்க பிள்ளைக்கு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறீங்க. கடைக்கு போயிட்டு வந்தா பில்லு வரும், பில்லு வந்தா இதெல்லாம் சரியா இருக்குதான்னு பார்க்கணும், இந்த டோட்டல் சரியா இருக்குதான்னு பார்க்கணும், மணி இதுல கொடுத்துருக்கோம். இது மணி சைடு தாண்டி இன்னொரு விஷயத்த செய்றீங்க நீங்க. அந்த பொறுப்பு ஒரு ஃபேமிலின்னா இதெல்லாம் இருக்கும், அது கடைக்கு போனா இவ்வளவு இருக்கும், செலவு பண்ணா இப்படி இருக்கும் அப்படின்ற அந்த விஷயத்தை இன்டைரக்டா சொல்லி கொடுக்குறீங்க. புரியுதுங்களா?
இட் இஸ் எக்ஸலண்ட் ஜாப் சுரேஷ். எஸ் சார், எஸ் சார். எக்ஸலண்ட் ஜாப். அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மணியை எப்படி சொல்லிக் கொடுக்குதுன்றது தான் இவங்க சொல்லிக் கொடுத்த மணியோட கான்செப்ட் வந்து மணி எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், மணி என்ன இது எங்கெங்க அது பிளே ஆகுதுன்றது இந்த பிரசன்டேஷன்ல வந்திருக்கு. நீங்க செய்யறதை கண்டினியூ பண்ணுங்க. அதே நேரத்துல இப்ப இவங்க சொன்ன ஐடியாலாம், பூபதி சொன்ன ஐடியாலாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல சொல்லி கொடுத்திருக்கிற மணியை பத்தி சொல்லி கொடுத்துற நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புரியுதுங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். இப்ப இது நீங்க செய்யற விஷயம் நல்ல விஷயம், எக்ஸலன்ட் ஜாப். அது வந்து ஒரு பக்கம் அதுவும் அவருக்கு மணியோட கான்செப்ட் புரியும். பட் இது சேர்க்கும் போது இன்னும் அடிஷனலா புரியும், மோர் பொட்டன்ஷியலா கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பொறுப்புன்றதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது என்னன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு முதல் ஸ்டெப். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. சந்தோஷம், பாராட்டுகள். நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. நான் சார் இன்னொன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த பையன்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சதீஷ் சொன்ன மாதிரி, பூபதி சொன்ன மாதிரி பணம் கொடுக்கும்போது அவங்க அந்த மாதிரி பொதுவான வேலைகளை பண்ணும்போது அந்த பணத்தை கொண்டு பேங்க்ல ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போடுற மாதிரி நீங்க பேங்க்ல இப்பவே பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா கட்டாயமா அந்த மாதம் அந்த பணத்தை கொண்டு போய் அங்க போடணுங்கிற ஒரு பழக்கம் அந்த குழந்தைக்கு வரும். நான் அப்படிதான் வந்து என்னோட பையனுக்கு அப்படிதான் நான் வந்து சின்ன பிள்ளையில அவன் 8th படிக்கும் போதே அவனுக்கு பேங்க்ல நாங்க வந்து கணக்கு ஓபன் பண்ணி கொடுத்துட்டோம். அதனால அவன் பணத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கூட ரொம்ப ஒரு மாதிரி கெட்டிக்காரத்தனமா அதை வந்து ஹேண்டில் பண்றான். அவனுக்கு அதை பத்தி தெரியுது. நாங்களும் கூட சின்ன பிள்ளையில 25 பைசா ஸ்டாம்ப் மாதிரி வாங்கி மாசத்துல இவ்வளவு ஸ்டாம்ப் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல நாங்க போட தொடங்கினோம். அந்த மாதிரி நீங்க வந்து பேங்க்ல ஒரு கணக்கு ஓபன் பண்ணி கொடுத்துருங்க. ஒவ்வொரு மாசமும் அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் பணம் கொண்டு போய் அங்க போடுற மாதிரி, குறைச்சலான பணமா கூட இருக்கலாம், ஆனா அதை மாசம் மாசம் கொண்டு போய் போடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பணம் சேகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதை நீங்க பண்ணலாம். அந்த மாதிரி கடைக்கு போகும்போது கையில எடுத்துக்கிட்டு போற எல்லா பணத்துக்கும் பொருள் வாங்காம மீதி பணத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வரணுங்கிற ஒரு பழக்கத்தையும் அந்த குழந்தைக்கு நம்ம உருவாக்கலாம். அன்னைக்கு கூட நான் ஒருத்தவங்களோட போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, மீதம் ஒரு 20 ரூபா இருக்குது, அதுக்கு ஒரு பழத்தை போடட்டுமா அப்படின்னு அந்த ஆள் கேட்டோன்னே சரி சரி போட்டுரு அப்படின்னாங்க. அப்பதான் நான் சொன்னேன், எடுத்துட்டு போற பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணக்கூடாது, கொஞ்சம் பணத்தை திருப்பி வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும், அந்த பழக்கம் வந்து இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து சேவ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த பழக்கமே இல்லாம எடுத்துக்கிட்டு போற எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த பிள்ளையால சேமிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க சரி சரி நீ அந்த 20 ரூபாயை கொடு, எனக்கு பழம் வேண்டாம்னு சொல்லி மாத்திக்கிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு போகும்போதே மீதி பணம் எடுத்துட்டு வரணுங்கிற ஒரு பழக்கத்தையும் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா அது வந்து நல்ல அந்த பணத்தை வந்து சேர்க்கறதுக்கு அதுக்கு தெரியும். அதை கூட நீங்க கூட கொஞ்சம் கத்து கொடுக்கலாம், அதுவும் நல்லதா இருக்கும். சரிங்கம்மா, கட்டாயமா. நன்றி. தேங்க்யூ சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். துரை பேசுறீங்களா? துரை மற்றும் ஜாயின் பண்ணிருக்காங்க. துரை தேவேந்திரனா துரையா? Yeah, it's Thurai. I know the meeting கேள்விப்பட்டேன் the first time, so I just wanted to drop in and see how you're doing. Thank you. யூஸ்ஃபுல்லான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஓகே தட் இஸ் குட், பிள்ளைகளுக்கு நாங்கள் மணி கான்செப்ட், இப்போ இந்த டாபிக் வந்து மணி கான்செப்ட் ஃபார் சில்ட்ரன் அப்படித்தானே? ஆமாம் ஆமாம். ஸோ ஓகே, எப்படி சேமிப்பு அப்படின்றத படிப்பிக்கிறீங்க, ஒரு ஒர்க் செய்தால் காசு கிடைக்குதுன்றத படிப்பிக்கிறீங்க, அதே நேரத்தில் அது ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டை பிள்ளைகளுக்கு உருவாக்குது டு டு திங்க் அபவுட் சேவிங்ஸ். பட் அதே இதில் அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஏழுமா இருக்கு. ஓகே, இது கூட செலவழிச்சா நம்ம அது வாங்க இயலாதுன்ற ஒரு திங்கிங் வருது. ஸோ எஜுகேஷன், ஆனால் எல்லாத்துக்கும் அப்பா அம்மா கேட்குற நேரமெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு எதுவும் அடம் பிடிச்சோன்னு ரெடியாக இருந்தால் இது நத்திங் வில் ஒர்க். ஸோ அந்த ஒரு
ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ தே ஆர் சம் சில்ட்ரன் தே adamant they want it now, they want to get it. How do you handle that type of children? அண்ட் இது ஓரளவு வசதிகள் உள்ள குடும்பங்கள், இப்போ ஒரு பவர்ட்டி லெவலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி மணியை பற்றி படிப்பிக்கிறது? பிகாஸ் தே கோ த்ரூ த பவர்ட்டி லைன். டே டு டே லைஃப் இஸ் அ பவர்ட்டி. சாப்பாடு. ஸோ இப்போ அவங்களுக்கு பேசிக்காக ஒரு சாப்பாடுன்ற இதை வச்சு சொல்லலாம். இருந்தாலுமே ஐ ஒன் திங், சேவிங்ஸ் நல்ல விஷயம், காசை பற்றி தெரியறது நல்ல விஷயம். அதே நேரம் இந்த சேமிப்பை என்ன செய்ய போகிறோம் அதையும் நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம். So whether we can spend that to someone who is in need better than them. ஸோ ஒரு போய் வாரம் கடையில் பார்க்குறோம், ஒரு இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லைன்றாங்க, வெதர் வி கேன் கிவ், அந்த கிவிங்கையும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றது என்ற ஒரு ஒப்பீனியன். குட் ஐடியா, வெரி குட். நல்ல ஒரு இதுதான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா, அதுல வந்து நம்ம இப்ப பேசுறதெல்லாம் குழந்தைங்களுக்கு காசு கொடுக்குறது எப்படின்றத பத்தி தான் பேசணும். முதல்ல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணது என்னன்னா, மணி எந்த விதத்துல எந்தெந்த ஃபார்மேட்ல இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அது எந்த சூழ்நிலையில இருக்கிற குழந்தைக்கும் உதவும். அதாவது பவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்களுக்கு கூட அது உதவும். தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஒரு நாலேஜ். மணி வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கு, பேங்க்லன்னா இங்கே போகுது, எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம், டிஜிட்டல் இது வேலெட்னா என்ன, அந்த மாதிரி இப்போ மணி எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம், நோட்டா மட்டும் இல்லை, கரன்சியா மட்டும் இல்லை அப்படின்ற பல விஷயங்கள் இதுல சொன்னதால அந்த நாலேஜ் எல்லாம் எந்த இப்போ பவர்ட்டி லைன்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கலாம். அது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து அங்கங்க கேட்கும் போது யாருன்னா பர்சனலா கேட்டாங்கன்னா சொல்லி கொடுக்கலாம். ஆனா வந்து இது பொதுவா வந்து ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அது புக்ல இருக்கிறத பேசியிருக்கோம். இது எல்லா சூழ்நிலையிலயும் பிள்ளைங்களுக்கு இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு சில பிள்ளைங்க அடம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா பழகிருப்பாங்க. அப்பா அம்மா சில வழிகள் காட்டிட்டு அதுக்கப்புறம் அதுங்களுக்கு பழகி விட்டுட்டு திடீர்னு செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது அந்த பிள்ளைங்க வந்து அடம் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. அப்போ சின்ன வயசுல இருந்தே நம்ம சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. அது முதல்ல பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை இது பண்ணலாம். இப்போ குழந்தைக்கு இருக்கும் போதே நம்ம ஒரு விஷயத்த இது பண்ணி என்ன வேணா கேள்வி வாங்கி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா அது ஸ்ட்ராங்கா உள்ள போயிடும். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், முன்னுக்கு பெண் முறைனா நடக்கிறோம். என்ன வேணா கேள்வி ஒரு காலத்துல கொடுத்து நீ இதை கேட்க கூடாது, நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், உனக்கு இது ஒத்த காசு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம தான் நடந்துக்கிறோம். அந்த விஷயத்துல பேரண்ட் ஒவ்வொருத்தரும் ரொம்ப பிள்ளைங்க கிட்ட கேட்கும் போது எமோஷனலா ரொம்ப ஜாய்ஃபுல் சிச்சுவேஷன்ல நிறைய கமிட்மெண்ட் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒவ்வொரு பேரண்ட்டும் உணரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அது இப்ப இருந்ததுன்னா எந்த பிள்ளைங்களும் வந்து நம்ம சூழ்நிலை என்னன்றத அவங்களுக்கு புரிய வைக்கலாம். எனக்கிட்ட இதுதான் இருக்குது, இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் முடியாது அப்படின்ற சூழ்நிலை புரிய வச்சுட்ட முடியும் குழந்தைங்களுக்கு. அது கேட்கணுமா வேண்டாமான்ற முடிவு அவங்க ஈஸியா எடுப்பாங்க. தேங்க்யூ சார். துரை சார், உங்களுக்கு ஆட் பண்ணணும்னா நான் ஆக்சுவலி கிவிங்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மணி இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஸ்பெண்ட் அண்ட் சேவிங், கிவிங்கும் இருக்கு. எப்படி கிவ் பண்ணணும் நாங்க இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, வெரி குட். ஸோ இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, மணி எப்படி ஒரு நாளைக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்காது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், ஒரு நாளைக்கு ஃபிளக்சுவேஷன் இருக்கும், ஒரு நாளைக்கு டவுன் இருக்கும், அதையும் சொல்லியிருக்காரு. உடனே வந்து நம்ம எல்லா நேரத்திலயும் நம்ம சம்பாதிக்கிற நேரத்துல ஒரு மாசம் சேலரி அதிகமா வரலாம், ஒரு மாசம் வேற ஒரு கம்பெனில கம்மியா கொடுக்கலாம், ஒரு கம்பெனில அதிகமா கொடுக்கலாம், எப்படி வேணா மாறும் சிச்சுவேஷன்றதையும் அதுக்கு ஒரு மெத்தடும் சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே, வெரி குட். இருக்கிறவங்க வந்து ரியல் மணி தரலாம், இல்லாதவங்க வந்து there is a concept called house money. ஸோ அந்த ஹவுஸ் மணியை கொடுத்து தான் வந்து they need to do. ஸோ இப்போ வந்து ரியல் மணி கொடுத்தா வந்து இது கொஞ்சம் வந்து மணி மைண்டடா ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுற பேரண்ட்ஸ்க்கு there is an alternative. ஸோ ஹவுஸ் மணியை தரலாம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இருக்கிற எல்லாமே வந்து ஹவுஸ் மணி தான். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட் விச் ஈவன் அடல்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஹவுஸ் மணினா இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் அமேசானில் ஒரு பொருள் வாங்குறீங்க, 1000 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க, அது வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் போட்டுடுறோம். அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பான், அது வந்து நீ போட்ட அந்த நீ சப்போஸ் நெட் பேங்கிங் பண்ணி நெட் பேங்கிங்லேயே நான் கொடுத்துட்டோமா இல்லை அமேசான் வேலெட்ல கொடுத்துட்டோமா. நெட் பேங்கிங்ல கொடுக்கணும்னா 5 நாள் வரும், அமேசான் வேலெட்ல கொடுக்குறோம்னா அடுத்த செகண்டே நான் கொடுத்துருவேன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்துடணும் அப்படின்றதுக்காக அமேசான் வேலெட்ல போட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இது என் மணி தானே அமேசான்ல இருக்கு அப்படின்ட்டு. பட் த டிஃபரன்ஸ் இஸ் அது வந்து ரியல் மணி கிடையாது, தட்ஸ் ஹவுஸ் மணி. that belongs to Amazon. So psychologically என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா,
அதை நீங்க திரும்பியும் வந்து ரியலா ருப்பியா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு பர்ச்சேஸ் சம்திங் ஃபார் த 1000 rupees. ஸோ இதுல எல்லாரும் வந்து விளையாடுறாங்க. அதனாலதான் வந்து கிரெடிட் இது அகைன் பிக் கான்செப்ட். ஸோ நம்ம இதை வந்து இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்னா வி கேன் மேக் யூஸ் ஆஃப் இந்த நீங்க மோனோபோலிலாம் விளையாடிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹவுஸ் மணி தான் இருக்கும். ஸோ யூ கான் பர்ச்சேஸ் எனி திங் வித் தட் மணி. ஸோ அதை வச்சு நீங்க வந்து வெளியில அந்த மோனோபோலி மட்டும் தான் விளையாட முடியும். ஸோ அப்படி நம்ம வந்து பசங்க கிட்ட விளையாடும் போது மணி சென்ஸும் கிடைக்கும். கொஞ்சம் பெரிய பசங்களாம் ஆயிட்டதுக்கு அப்புறம் வி கேன் இன்ட்ரடியூஸ் தி ஹவுஸ் மணி கான்செப்ட் ஆல்சோ. இல்ல நம்ம வசந்தி மேம் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கல்ல, லைக் தே கேவ் த ஃபேக் மணி. அதுக்கப்புறம் ஃபேக் மணி கொடுத்துட்டு ஃபேக் மணி வேற, அவங்க வந்து திரும்பி கன்வெர்ட் பண்றாங்க. ஓகேயா, அவங்க ஒரு டெஸ்ட் போடுறாங்க. அந்த கூப்பனை நீ கொடுத்தீங்கன்னா you can get for something. அது that is வந்து not a again fake actually, it is a value. அந்த சரௌண்டிங்ல மட்டும் தான் வேல்யூ. அதுதான் நான் சொன்னேன், அது அமேசான் மாதிரி நான் பாக்குறேன். அவங்க அமேசான் மாதிரி அவங்க அந்த மணி நான் சொல்றது கொடுக்குறாங்க. வந்து புவர் பீப்புளுக்கு நீ திரும்பி அந்த மாதிரி கூப்பன் மாதிரி கொடுத்துட்டேன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி 1 month அவன் வந்து எதனா கேட்பான். ஓகே, சப்போஸ் நீ 100 ரூபாய்க்கு ஃபேக் மணி கொடுத்துட்ட, அவன் 100 ரூபாய் எதிர்பார்ப்பான்ல. ஸோ அந்த மாதிரி நீ அகைன் அது பண்ணிட்டேன்னா மேபி 1 month ஒர்க் அவுட் ஆகும், மேபி நெக்ஸ்ட் மந்த் அவன் பண்ண மாட்டான். அப்போ சும்மா ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிடுவான். சி இட் டிபெண்ட்ஸ். நான் சொன்னதுக்காக சொல்றேன், நான் என்ன மாதிரி இல்ல சினாரியோஸ் இல்ல இல்ல அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இல்ல 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 அது புரியுது. இப்ப அவன் ஹவுஸ் மணி, அதாவது நான் என்ன சொன்னேன்னா அந்த ஃபேக் மணியே வச்சுக்கலாம். நீ வெளில போய் கடையில வாங்காம நீ அதுக்கு ஈக்குவலா இங்க எடுத்துன்னு வந்து இது அந்த 50 இது இதுன்னு சொல்லி நீ பண்ணிக்கலாம். தட் இஸ் லைக் நாட் இவங்க ஒர்க் என்ன. அவுட் புவர்னு சொல்ல வரேன் நான். ஓகே ஓகே. ஓகே ரைட். நெக்ஸ்ட் வேற யார் பேசணும்? வாங்க பிரசன்னா. வணக்கம் சதீஷ், ரொம்ப நல்ல டாபிக்கு. ஆக்சுவலாக நான் பழச யோசிச்சு பார்த்தேன். எங்க சூர்யா குழந்தையா இருக்கும் பொழுதெல்லாம் நான் வந்து 300 ரூபாய் 500 ரூபான்னு பட்ஜெட் செட் பண்ணிட்டு போயிடுவேன் ட்ரெஸ் வாங்கணும்னா. ஸோ அந்த பட்ஜெட்குள்ள என்ன எடுத்து போடுறாங்களோ, பட்ஜெட் என்னோடது, சாய்ஸ் அவனோடது. அந்த ரேஞ்சுக்குள்ள உனக்கு பிடிச்ச கலரை எடுத்துக்கோ அப்படின்னுவேன். ஸோ 2 பேரோட விஷயம் ஃபுல். அவனுக்கு அவன் பிடிச்ச கலரை எடுத்தோன்ற ஒரு ஹாப்பினஸ், எனக்கு என் பட்ஜெட்குள்ள இருக்கு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ். ஸோ இது நாங்க பண்ணினோம். அதே மாதிரி வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு ரேட் போட்டு இதெல்லாம் நாங்க பண்ணணும். சார் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் ஒர்க் அவுட் ஆச்சு, அதுக்கப்புறம் சீப் பண்ணிட்டு போயிட்டான், இப்போ சுத்தம் வளர்ந்துட்டான். ஆனா இதெல்லாம் நாங்க ட்ரை பண்ணணும். வீட்டுல வந்து ஒரு உண்டியல் வச்சிருப்போம். அவனை மார்னிங் அவன் எழுந்திருக்க மாட்டான். அவனை எழுப்புறது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். அவன் தூங்குனான்னா பயமா இருக்கும். அவனை எழுப்புறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா எனர்ஜி எனக்கு வேணும். அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுவேன் முன்னாடி. ஸோ அப்ப அவன் கரெக்டா எழுந்திருச்சிட்டான்னா டெய்லி ஒரு டேட் போட்டு டைம் போட்டு அவனையே நோட் பண்ண சொல்லுவேன். நீ எவ்வளோ நாளைக்கு 6:30க்கு முன்னாடி எழுந்திருக்கியோ அந்த டேஸ்க்கெல்லாம் உனக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அது நாங்கள் நோட்டா போட்டோம். அது ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. பட் அது நல்ல எஃபெக்ட் இருந்தது. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் வந்து ஒரு தடவை கூப்பிட்டாலே அவன் எழுந்திருச்சிடறான், அந்த மாதிரி பழகிட்டான். ஸோ இது எல்லாமே நல்ல விஷயமா இருந்தது. அந்த மேம் சொன்ன மாதிரி ஃபேக் டாலர் வந்து எங்க சூர்யா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டான். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் ஐ எம் திங்கிங் ஹவு ஐ கேன் இம்ப்ளிமெண்ட் திஸ் ஃபேக் டாலர் கான்செப்ட், இல்லைன்னா ஈவன் ரியல் மணி கான்செப்ட், ஸோ தட் ஹி கேன் இம்ப்ரூவ் இன் ஹிஸ் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ஸோ அதுக்கு ஏதாவது இப்படி பண்ணலான்ற மாதிரி இருந்தா கூட சஜஷன் சொல்லுங்க. அந்த அந்த ஒரு விஷயம் மட்டும் ஸ்டில் இஸ் லாகிங். அதர்வைஸ் வெரி யூஸ்ஃபுல் செஷன். தேங்க்யூ ஸோ மச். ஏமா பிரசன்னா, இப்பதான் உன் புள்ள சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டுது. இப்பயும் அதுவாங்க இதுவானா எப்படிமா புள்ள இல்லம்மா, சம்பாதிக்கிறதுன்றது ஒரு விஷயம். சம்பாதிக்கிறான், அது சேர்க்கிறான், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நம்ம டைம் எவ்வளவு முக்கியம்ன்றது புரிஞ்சுக்கணும். அவன் எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அந்த போஸ்ட்போன் பண்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து உண்மையில காசு கூட நம்ம சேர்த்துடலாம், டயத்தை நம்மளால சேர்க்க முடியாது. டைம் இஸ் வெரி குரூஷியல். அது வந்து அவனுக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி டயத்தை பொறுத்த அளவுல வரல. ஸோ அதுக்கு ஏதாவது இதை பண்ணுனா அவன் மேபி வர்த்தா இருக்கும், அவன் கொஞ்சம் மாறுவானா அப்படின்றதுக்காக நான் கேக்குறேன். பார்த்துட்டு தான் போகுது அது பின்னால. இதோதான் இருக்கான், காதுல வாங்கிட்டு தான் இருக்கான். ஆமா ஆமா. அவன் வந்து கடைக்கு போயிருந்தான், கீழே விழுந்துட்டான், வண்டி ஏதோ ஸ்லிப் ஆயிடுச்சு. அதனால இப்பதான் ஜஸ்ட் அடிபட்டுச்சா ரொம்ப சூர்யா? கால் முட்டி தேஞ்சிருச்சு. தேஞ்சிருக்கா? ஆமா.
பரவாயில்ல, இதெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதெல்லாம் அதெல்லாம் வந்து பெருசா ஃபீல் பண்ண வண்டி மாட்டான். ஓட்டினா விழுந்து எழுந்தாதான் நம்ம ஒழுங்கா ஓட்ட முடியும். நான் தான் ஃபீல் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார். அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். அதெல்லாம் அதுக்கு சரியாயிடும். ஏதாவது ஒரு டிப் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல அம்மா கரெக்டா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணா புள்ள அம்மா கரெக்டா. பண்ணுவேன் சார், நான் பண்ணுவேன். சரி கேட்போம், அவனுக்கு கேட்டாதான் தெரியாது, வேற ஒண்ணும் இந்த விஷயம். வாங்க ரிஃபாய் பாய் பேசுறீங்களா? ரிஃபாய் பாய். சார் நான் கடைசி 2 ஸ்லைடு 3 ஸ்லைடு தான் பார்த்தேன். வெரி குட், நல்லது. எங்கட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க படிக்கும்போது அமதா மேடம் தான் தெரியும், அமதா மேடம் தான் தெரியுமா நம்ம தெரியல, சஞ்சய்கான் ஒன்று வச்சிருந்தாங்க. அதுல கிடைக்கிற படங்கள்லாம் வந்து 100 200 சேர்த்துக்கிட்டே வருவோம். என்னோட பீரியட்ல சஞ்சய்கா வரல, நான் அதுக்கு முன்னாலேயே பள்ளிக்கூடத்துல இருந்து வெளில வந்துட்டேன். எங்க பீரியட்ல சஞ்சய்கான் இருந்தது, ஒரு வாத்தியார் அதுக்கு ரெஸ்பான்சிபிளா போட்டு அவரு கலெக்ஷன் பண்ணுவாரு, அங்க நம்ம சேர்த்துக்கிட்டே வருவோம். ஆனா அவர்கிட்ட வித்ட்ரா பண்ணதுக்கு தான் பெரிய சங்கடம். 1008 கொஸ்டின் கேட்பாரு. ஒரு 1000 ரூபாய் ஆயிடுச்சுன்னா ஒரு 500 ரூபாய் கேட்கல, கொடுக்கும்போது வாங்குவாரு, திருப்பி கேட்கும்போது எதுக்கு கேட்கறா எதுக்கு அப்படி இப்படின்ட்டு பல கொஸ்டின் பண்ணி வாங்குற மூடே போயிடும். அதுல சேவிங்ல இருந்தோம். இப்போ அது மாதிரி சஞ்சய்கால நாங்க திட்டத்துல சேர்ந்துக்கிட்டு அது உதவியா இருந்தது. இப்போ நம்ம சதீஷும் பூபதியும் இந்த ப்ரோக்ராம் பிரச்சனை பார்க்கும்போது என்ன சொல்றது, நீங்க எல்லா குழந்தைகளையும் சைல்டு லேபர் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை எல்லாம் பிடிச்சி உள்ள தள்ளணும். இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நம்ம வந்து நூலை போல சேலை தாயை போல பிள்ளைம்பாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு வழிகாட்டியா இருந்தா அந்த பிள்ளைங்க ரொட்டீனாவே அது நல்ல மாதிரி வருங்கிறது எப்பவுமே தெரியும். ஆனா சேவிங்கிறது கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு பழகி கொடுக்கணும். அதுக்காக வேண்டி நீ கட்டியில பெட்டை மடிச்சுட்டு வை, தலைவாணி எடுத்து வை சொல்லி அந்த பிள்ளைக்கு 50 ரூபா கொடுத்து 50 பைசா கொடுத்து அந்த பிள்ளை இப்படி அநியாயம் பண்றீங்களேன்னு தான் ஒரு யோசனை ஜோவிலா சொல்ல இருந்தா. ரொம்ப நன்றி சதீஷ். நீங்க சொல்ற இதை கூட யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அதுக்குதான் அமுதா மேடம் ஒரு பிரமாதமான ஐடியா சொன்னாங்க. என்ன திருப்பி சொல்லுங்க ஐடியா மேடம். அதாவது அவங்க பெட்டை மடிச்சுட்டா அது வந்து அவங்களுக்கு அவங்களோட ஒர்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறோம். அதே மாதிரி வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா பெட்டை மடிச்சா அதுக்கு ஒரு சேலரி கொடுக்குறோம். சார் இப்போ இருக்கிற கான்செப்ட்ல இப்போ எங்க பாதியெல்லாம் வந்து ஹவுஸ் மேட வச்சிருக்கிறாங்க. அதுதான் ஒரு சில இடத்துல இது ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். சோஃபால உட்கார்ந்து டிவி பாக்குறேன் சரி, அந்த விஷயம் என்னன்னா இதுக்கு காரணம் அவங்க இல்ல, அப்பா அம்மா. அதான் வேற ஒரு காரணம் கிடையாது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். சதீஷ் முடிச்சுக்கலாமா? சக்கரபாணி சதீஷ் சாருக்கு மட்டும் இல்ல வாழ்த்துக்கள். நானு ஒன்னும் கவனிக்கல, சாரி. வாய்ப்புக்கு நன்றி. நார்மலி சதீஷ் அண்ட் பூபதி வந்தா கலகலப்பா எல்லாத்தையும் நல்ல உபயோகமான தகவல்கள்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கெஸ்ட் சில நேரங்கள்ல வீட்டுல நமக்கு சூழ்நிலை மாறும் சார், அது வந்து தவறு இல்லை சார். இதெல்லாம் சதீஷுக்கும் இவருக்கும் பூபதிக்கும் வாழ்த்துக்கள். நல்லா சொல்லிருப்பீங்கன்னு நம்புறேன். நன்றி. நான் இதுல பாத்துக்கிறேன், யூடியூப்ல பாத்துக்கிறேன். தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். மகிழ்ச்சி. ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் இது. ஆனா வந்து இது இப்போ பலர் பார்க்கும் போது அவங்கவுங்களுக்கு அந்த கோணங்கள் மாறுது இல்லையா, ஒருத்தரோட பார்வை மாறுது. அந்த பார்வை வந்து உண்மையா இல்லையா அப்படின்றது செயல்படுத்தி பார்க்கும் போது தெரியும். சில இடத்துல இது வந்து நம்ம வந்து ஓகே சரியா இருக்குதுன்னு தோணும், சில இடத்துல இது இல்லையே தவறா இருக்குதோ அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா இது ஒரு கொஞ்சம் செயல்படுத்தி பார்த்து ஒரு 4-5 குடும்பங்கள்ல ஒரு 10 குடும்பங்கள்ல நம்ம சுத்தி இருக்கிற பிள்ளைங்களுக்கு செயல்படுத்தி பார்க்கும் போது அது தெரியும். ஆனா அது செயல்படுத்தி பார்க்கும் போதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு வேற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்றதும் நமக்கு தெரியும். இதுல வந்து மணி கான்செப்ட் சொல்லி கொடுக்கறது வரைக்கும் ஓகே, பட் அவங்களுக்கு ஆனரரியம் அவார்டு கொடுக்கறதுன்றதுல நம்ம சில இடத்துல கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகுன்றது தான் நிதர்சனம். வெரி குட் செஷன், நல்ல செஷன். ஆக்சுவலா இது வந்து முக்கியமா இன்ஃபர்மேஷன் எனக்கு நீங்க என்ன ஷேர் பண்ணீங்கன்னு தெரியாது, பிகாஸ் ஐ வாசன்ட் இன் யுவர் குரூப். கேன் ஐ கெட் அந்த உங்களோட இன்றைய பிரசன்டேஷன் அனுப்ப முடியுமா? உங்களோட நம்பர் எனக்கு மெசேஜ்ல போடுங்க. இந்த இதுல போடவா உங்களுக்கு? இந்த மெசேஜ்ல போடுங்க. இதுல நான் சாட்ல போட்டுறேன். சாட்ல போடுங்க, நான் உங்களை ஆட் பண்ணுறேன்.
நீங்க ஆட் பண்றதுக்கு முதல்ல எனக்கு இதை அனுப்புங்க பர்சனலா. லெட் மீ see and then I'll let you know whether to be added because கண்டிப்பா 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 too many groups ஆட் சொன்னாலும். பண்றேன்னா நான் உங்களுக்கு வந்து நீங்க எங்களோட சேனல் டீடைல்ஸ் அனுப்பிச்சிடுவேன். நீங்க அதுலயே இருக்க எல்லாமே பாத்துக்கலாம். நீங்க Okay, உங்களுக்கு thank you. விருப்பம் நீங்க எங்க இருக்கீங்க? I'm in Canada. I just got your information, so I'll try to. That's good. 868. Thank you, sir. உங்க நம்பர் கொடுங்க. I'll share it. Yeah, I'm just sending it to you, so it will be on your chat box. So yeah, send it to me. I'll Take go on my number also. என்னோட நம்பர் நான் போடுறேன். இல்ல நீங்க அனுப்புறேன்னா எனக்கு வரும் தானே. Okay. So when you send it, yeah. Thank you. Thank you very much. Okay. Okay. Yeah, thank you everyone. Very useful. நான் பார்த்த அளவுல பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் மாறிட்டே இருக்கு. பட் yeah, thank you. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இணைஞ்சதுக்கு. அவங்க யோகா பிரேயரா கொடுத்தாங்களா உங்களுக்கு இந்த நம்பர்? ஆமா எனக்கு யோகா சிஸ்டர் ஃப்ரம் கனடா. ஐ மீன் ஸ்ரீலங்கா. ஓகே. Thank you very much. Okay sir. Thank you. மகிழ்ச்சி. அருமை சதீஷ், கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி சார். Thank you. Thank you very much.